An element X on exposure to moist air turns reddish brown and a new compound Y is formed. இங்க reddish brown அப்படின்னாலே இது வந்து என்னது ரஸ்ட். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து என்னது பார்த்தீங்கன்னா ரஸ்டிங். ரஸ்டிங் எங்க ஹேப்பன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்இல ரஸ்டிங் ஹேப்பன்ஸ் ஆகும். இதுவே நம்ம ஏஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டார்னிஷிங். டார்னிஷிங்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிடைக்கும். ஓகேவா? காப்பர் ஆக்சைடு, காப்பர் மாய்ஸ்ட் ஏர்ல படும்போது சம்வாட் லைக் அ கிரீன். இப்ப நமக்கு ரஸ்டிங் இது வந்து அலுமினியம் ஒரு ஒயிட் ஷைனிங் அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இது எக்ஸ் அதாவது எஃப்இ பிளஸ் O2 பிளஸ் H2O. ஏன் அப்படி H2Oவும் போடுறோம் அப்படின்னா, இட் இஸ் அ மாய்ஸ்ட் ஏர். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, Fe2O3 பாயிண்ட் H2O. ஸோ இத நம்ம FeOH த்ரைஸ் அந்த OH ட்வைஸ் த்ரைஸ் அப்படி எழுதாம இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். இதுக்காகனா மாய்ஸ்ட். அந்த மாய்ஸ்ட் கன்டென்ட் ஏர்லயும் அந்த ரஸ்டிங்லயும் அப்படியே இருக்கு அப்படின்றதுக்காக. கிளியரா? ஸோ இத நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா இது 4Fe. இங்க வந்து 2 போடுவோம். ஏன்னா ஆக்ஸிஜன் 6 வரும். அப்புறமா H2O நம்ம எத்தனை போட்டாலும் இங்க வந்து ஒரு XH2O போட்டுக்கலாம். ஆக்ஸிஜன் பாருங்க. 3 2 6 அப்ப இங்க 3 போடலாமா? ஓகே. ஸோ 4Fe, 3 ஆக்ஸிஜன், 6 ஆக்ஸிஜன் அண்ட் H2O வந்து H2O. ஏன் H2O போடுறோம்னா, இந்த மாய்ஸ்ட்னஸ் அப்படின்றத நம்ம சொல்றதுக்காக H2O போடுறோம். இப்போ இதோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ரெட்டிஷ் ப்ரவுன். ஓகேவா? அதுதான் துரு பிடிக்கிறது நம்ம சொல்றோம்ல, அயர்ன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் துரு பிடிச்சு போகும். அதுதான் ரெட்டிஷ் ப்ரவுன். அப்போ நமக்கு எக்ஸ்ன்ற எலிமெண்ட் Fe, அதுக்கப்புறம் ஒய்ன்ற எலிமெண்ட் Fe2O3. திஸ் இஸ் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஃபெரஸ். Which is iron 3 oxide. சரியா? ஃபெரிக் ஆக்சைடு இஸ் அயர்ன் 3 ஆக்சைடு. ஏன் 3 ஆக்சைடு போட்டோம்னா இங்க Fe பாத்தீங்கன்னா Fe 2 பிளஸ் ஆக்சிடேஷன் 3 பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். O வந்து 2 மைனஸ் வேலன்சில இருக்கும். ஸோ இது வரும்போது இது என்னவாயிடும் 2 இருக்கும், இது 3 இருக்கும். அப்போ Fe வந்து 2, ஆக்சிஜன் வந்து 3. சரியா? Fe பாத்தீங்கன்னா 2 பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லயும் இருக்கும், 3 பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்லயும் இருக்கும். நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது அயர்ன் 3 ஆக்சைடு. த ஆன்சர் இஸ் ஏ.